அப்ப வந்து தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய காலகட்டத்துக்கு பிறகு பரவணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நிதி ஆதாரம் வேண்டும். அப்ப தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் சேர்த்து பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தை வந்து அவர் வந்து சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தை வந்து உருவாக்குறார். அந்த அறக்கட்டளைக்கு ஒரு வாரிசு வேண்டும் அப்படிங்கிறப்பதான் அவர் வந்து இது சொத்தை தான் பாதுகாக்கணும்னா தன்னுடைய சொந்த சாதியை சேர்ந்து தன்னுடைய சொந்தக்காரங்க யாரையாவது பண்ணிருக்கலாமே. மணியம்மையை தான் அவர் வந்து வாரிசாக நியமிக்கிறார். அன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, அவங்களை தத்தெடுத்துட்டு அவங்களுக்கு சொத்தை கொண்டு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல தான் திருமணங்கிற ஒன்று உருவாகிறது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க வந்து பெரியார் வந்து நாயக்கர் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடியவர். உலகத்துக்கு அவர் கன்னடம் பேசுகிறாரா தெலுங்கு பேசுறான்னு கூட தெரியாது. அதனாலதான் தமிழை விமர்சிக்கிறாரு, தமிழை விமர்சிக்கிறாரு, தமிழங்கிற அடையாளத்தை மறைக்கணும்னு சொல்லி தான் திராவிடன் கொண்டு வர்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அவர் தன்னுடைய சொத்துக்களுக்கும் தன்னுடைய அமைப்புக்குமான வாரிசா தெலுங்கு பேசக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய ஒருத்தரை தானே உருவாக்கி இருக்கணும். மணியம்மையார் வந்து இவங்க லேப் டெஸ்ட்ல பாஸ் ஆனாங்க, அவங்க தமிழர். அடுத்து வந்திருக்கூடிய வீரமணி அவருமே தமிழர், தமிழ் பேசக்கூடிய ஜாதியை சேர்ந்தவர். அதுக்கடுத்து வந்து திராவிட கழகத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கலிப்பொங்குன்றன் அவருமே தமிழ் பேசக்கூடிய ஜாதியை சேர்ந்தவர். இப்போ இதுவே ரொம்ப அபத்தமானதாக தெரியலையா வந்து